வானத்தை பூமியை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் காலையிலிருந்து இம்மட்டும் எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் இந்த கொண்டாட்ட விழாவில், இந்த சந்தோஷ பெருவிழாவில் நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்ததை, நீர் எங்களை ரட்சிக்கும்படி இந்த பூமியில பிறந்ததை நாங்கள் ஆண்டவரே நன்றியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக பூமிக்கு தந்தீர். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி, எங்கள் அக்கிரமங்களை நீக்கும்படி இந்த பூமியில எங்களுக்காக நீர் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை தந்தீர். இந்த அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அவருடைய கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு இந்த நாளிலே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையில கூடி இருக்கிறோம். இந்த நாள் நடக்கிற எல்லா புரோகிராமை கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்கு தடையான எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்துல இந்த மீட்டிங்கை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். விசேஷமாக பாஸ்டமா ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பொல்லாத அசுத்த வல்லமைகளை கடிந்து கொண்டு நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். இந்த பகுதியை ஆளுகை செய்கிற பொல்லாத அந்தகார கிரியைகளை நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன். இந்த வளாகம் முழுவதும் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதா. அநேகர் இந்த இடம் வந்து இந்த திருமண மண்டபம் நிரம்பி வழிந்தோட ஆத்துமாக்களை தாரு கொண்டு வாரு. அநேகரை ரட்சியும். பாடல் குழு பாடல்கள், நடன நிகழ்ச்சிகள், ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியா ஒரு சில நிகழ்ச்சிகள் ஆண்டவர் நம்ம நடத்தபடியா இருக்கிறோம். பதில் இருக்கிற பாஸ்டமான கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலக இரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையின் மூலமாக உங்கள் யாவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உடைய பிள்ளைகளுடைய நடன நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், குறு நாடகங்களை நாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் காணவிருக்கிறோம். எல்லோரும் சத்தம் இல்லாமல் ஒத்துழைக்கும்படி உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மத்தியில் திருச்சபையினுடைய பிள்ளைகள், உலக இரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையினுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கொயர் சாங் பாடுவாங்க, குழு பாடல் பாடுவாங்க. சின்ன பிள்ளைகள் நம்முடைய கிளை சபை நந்தியப்பாக்கத்தில் உள்ள குறைஞ்சி வெடிப்பாளையம், அங்கே ஒரு உலக இரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையினுடைய கிளை சபை உண்டு. அங்கிருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சிறு பிள்ளைகள், முதலாவது சிறு பிள்ளைகளுடைய இந்த குழு பாடலை நாம் காணவிருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். அவர்கள் பாடுகிற பாடலை இப்பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாரும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்பை அழைக்கிறேன்.
திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளுடைய குழு பாடல் பாட வாலிப பிள்ளைங்க வாங்க. திருச்சபையினுடைய கிளை சபை நந்தேபாக்கத்தில் உள்ள கொரஞ்சுரெட்டிப்பாளையத்தில் உண்டு. அதில் இருக்கிற சகோதரிகள் ஜெபக்குழுவில் இருக்கிற சகோதரிகள் இப்பொழுது நம்முடைய மத்தியில் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னிட்டு பூமியின் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காக தெய்வம் மனுஷ ரூபத்தில் உருவெடுத்து பிறந்ததை, மன்னாதி மன்னன் அவர் நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து பிறந்ததை பாடலாக பாட வருகிறார்கள். Thank you.
ஒரு 5 கிலோமீட்டர் இறங்கி உள்ளே போனோம். ஜூரெட்டிப்பாளையம் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதுதான் முதல் முறையாக அவங்க திருச்சபையில் மேடையில் ஏறி குழு பாடல் பாடுறாங்க. ஒரு விஷயம் கூட அவங்கள கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகப்படுத்துவோம். தேங்க்யூ. சண்டே கிளாஸ் நடக்குது, ஞாயிறு ஓய்வு நாள் பள்ளி நடக்குது. சனிக்கிழமையில பகுதியில் அங்கே வந்து கலந்து கொள்கிற சிறு பிள்ளைகள் வராங்க. என்னென்ன காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் உங்களுக்கு நிகழ்ச்சியினுடைய நடுப்பகுதியில் நான் அறிவிக்கிறேன். இப்போ நம்ம இந்த நடனத்தை நாம் பார்ப்போம். சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் ஊரெல்லாம் மேள சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டையில் ஆசந்தா எங்க எல்ல பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு தலையதான் நிவர் செய்வாரு சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு தலையதான் நிவர் செய்வாரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சந்தோஷம்தான். இருந்தாலும் அவங்களுக்கு கரங்களை தட்டும் பொழுது இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்க. உலக ரட்சகர் ஆசீர்வாத் திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய நடனத்தை நான் பார்க்க போகிறோம். கொண்டாடவா
வருகிறார். தாம் அவளுக்கு தேவன் கிருபையாகிறார். 1 பேதுரு 5:5 கர்த்தர் என் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புழுதியில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேசி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீரின் பாதை நடத்துகிறார். சங்கீதம் 23:1-3. இப்போ நம்முடைய திருச்சபையின் வாயிலாக உலக ரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலேயும் இசை கற்றுக்கொள்ளுகிறாங்க. இசை வாத்தியங்களை வைத்து அதற்கென்று பயிற்சி பெற்ற ஒரு இசை, அதாவது மியூசிக் மாஸ்டர் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதனுடைய கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவாக சில பாடல்களை பிள்ளைகள் வாசிப்பாங்க. இசைக்கருவிகளை கொண்டு வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறது நாம் பார்க்க போகிறோம். ஆனால் பெருமைக்குரிய காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப நாட்களில் 18 வயசே நிரம்பிய குகேஷ் என்கிறதான அந்த வாலிப மகன் உலகத்தினுடைய சாம்பியனாக செஸ்ல இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார். அதற்கு காரணம் நல்ல பெற்றோர்கள். பிள்ளைகள் வளர்கிறதும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படுவதும் பெற்றோர்களிடத்தில் தான் இருக்கிறது. எவ்வளோ பணங்களை வீணா விரைமா செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஊக்குவிக்கும் பொழுது அவங்க அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் அடிமைப்பட்டிருக்க அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இன்னும் அநேக அடிமை பழக்கங்கள் உண்டு. டிவி, மற்ற வெளி பிள்ளைகள், போதை பழக்கங்கள், இது போன்ற அநேக காரியங்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வாலிப சமுதாயம் சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவுறுத்ததுனால அவங்க பெற்றோர்கள் இது போல வாத்திய கருவிகளை வாசிக்க தங்களுடைய பணங்களை சரியான முறையில் செலவு பிள்ளைகளை இசை பயிற்சிக்கு அவங்க அனுப்பி இந்த பிள்ளைகளை வந்து கர்த்தருக்குள்ள வளர்க்குறாங்க.
சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை நீக்கும்படி இந்த பூமியில இயேசு பிறந்தார். பிதாவாகிய தேவன், தகப்பனாகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். இயேசு பிறந்த நோக்கம் நம்ம எல்லாம் அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதுதான். ஆனா அவர் இந்த மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான இயேசு பரிசுத்த தெய்வம் நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாகட்டும். கடவுள் ஏன் மறிக்க வேண்டும், ஏன் நமக்காக அவர் மறித்தார் அப்படின்னா, நாம் நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், நாமும் பாவத்திலே பிறந்தோம். நம்ம மேல ஒரு குற்றம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நரகம் என்கிற தண்டனை நமக்கு உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த வார்த்தை இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அறிந்து அவர் உண்டாக்கின நீதி, அந்த நீதி நிறைவேற்றும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் அவருக்கு தந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார். அப்படியே அவர் இருக்கவில்லை, அவர் வளர்ந்தார். 33 வயதுல சிலுவையில் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். நமக்காக அவர் பலியானார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறியாததுக்கு முன்னே என்னுடைய வாழ்க்கையிலையும் என் இஷ்டப்படி நடந்த என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில காணப்பட்டது. என்னுடைய குடும்பத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது மிக வேதனையான காரியமா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் யார் சமாதானத்தை கொடுப்பார், யார் என் வாழ்க்கையில நிம்மதி கொடுப்பார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று நான் அறிந்து அவரை ஆரம்பித்த வேளையில வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களும் மாறினது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் சுவிசேஷம் 14:27 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை தருகிற இயேசு நம்முடைய வாழ்விலே ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அந்த சமாதானம் தான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. இந்த அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டாட வேண்டும். அவர் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார், அவர் எதற்காக இந்த பூமியில வந்து பிறந்தார், அவர் எதற்காக இந்த பூமியில அனுப்பப்பட்டார், எதற்காக அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிறந்த நாளில் ஜாலியாக இருக்கணும், அநேக தவறான காரியங்களை பழக்கங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. கிறிஸ்மஸ் என்று சொன்னால்
அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அது மாத்திரம் இல்லை, அது ஒரு நம்மை நரகத்திலிருந்து மீட்கும்படியாய் இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்று நாம் கொண்டாட வேண்டிய காரியமாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை உண்டாக்கும் தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் துக்கங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். இயேசு பிறந்த நாளில் மெய்யான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே அதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இயேசு எப்படி அறிவித்தபடி பிறந்தாரோ, சரித்திரத்தை 2ஆய் பிறந்து பிளக்கும்படி பிறந்தாரோ, கிமு கிபி என்று சொல்லி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று சொல்லி எவ்வளவாய் அந்த காரியங்கள் உண்டாக்கப்பட்டதோ, அதே போல இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இயேசு திரும்பவும் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார் என்று சொன்னால், அவர் ரகசியமாய் வரப்போகிறார். திருடனை போல வரப்போகிறார். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் போது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு கூட பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக வரப்போகிறார். இன்றைக்கு ரகசிய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பூமி முழுவதும் நிறைய சம்பவங்கள் நடந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 20ஆம் அதிகாரத்தில், 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களும் நடந்தேறி இருக்கிறது. கொள்ளை நோயை நாம் சந்தித்திருக்கிறோம், சுனாமியை சந்தித்திருக்கிறோம், இன்னும் பலவிதமான புயல்கள், நாச மோசங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அற்புதத்தினாலே இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நடந்தேறினது. இந்த வார்த்தையும் அப்படி நிறைவேறும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் வருகிற வேளையில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். என்றைக்கு இயேசு வருவார் கேட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. நம்ம காத்திருக்கணும். அவர் நம்ம கொடுத்த வேளையில் நம் கவனமாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், திருச்சபைக்கு வரணும், திருச்சபையை தேடணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். அவர் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். என்னை நேசித்த ஆண்டவர், எங்கள் குடும்பத்தை நேசித்த ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது போல நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்து பிறந்த நாளில் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற மெய்யான சமாதானம் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்தை பூமி படைத்தவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நானும் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். இயேசு எனக்காக மரித்தார், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இயேசு என் வாழ்க்கையில் முக்கிய தேவனாக இருக்கணும், அவரே என்னுடைய ஆராதனை ராஜாவாக இருக்கணும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் தந்திரேன். அதே போல் இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிற இயேசுவை உம்மை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற யாவருக்கும் அந்த சமாதானத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாகத்திலிருந்து வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், அவங்க சண்டே ஸ்கூலில், அங்கே நடக்கிற கிளை சபையில் நடக்கிற சண்டே ஸ்கூலில் இருக்கிற
சின்ன பிள்ளைங்க இப்போ ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவாங்க.
சிந்தி மீட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எல்லாத்தையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை பேரோட அழிச்சாரு சதன் கையில இருந்த என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு பாவங்களை சாபங்களை சுமந்தாரே எல்லாத்தையும் முடிச்சாரு சிலுவையில முடிச்சாரு பாவத்தை பேரோட அழிச்சாரு மாசு 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 சிலுவைதான் மாசு ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு மாசு மாசு சிலுவைதான் மாசு ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு மாசு மாசு சிலுவைதான் மாசு ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு மாசு மாசு சிலுவைதான் மாசு ஏசு ஏசு என் உயிரின் மூச்சு. டான்ஸ் ஆடும்படியாக நாட்டுப்புற பாட்டு இந்த பாடலுக்கு நடனம் ஆடும்படி கேர்ள்ஸ் வாங்க. பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க சின்ன பிள்ளை பாடுறேன் நல்லா கேளுங்க கேட்டதை மறக்காம செஞ்சு பாருங்க சின்ன பிள்ளை பாடுறேன் நல்லா கேளுங்க கேட்டதை மறக்காம செஞ்சு பாருங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க. உன்னை வீட்டுக்குள்ள இயேசு வந்தாரு நாம் துன்பங்களை போக்க தன் ஜீவன் தந்தாரு உன்னை வீட்டுக்குள்ள இயேசு வந்தாரு நாம் துன்பங்களை போக்க தன் ஜீவன் தந்தாரு அவரை நம்பி வாங்க என்றோ இன்பம் தாங்க அவரை நம்பி வாங்க என்றோ இன்பம் தாங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க. சாவை வென்றவர் நம் இயேசு ராஜாவே அவர் சீக்கிரம் வருவேன் என்றார் வந்திடுவாரே சாவை வென்றவர் நம் இயேசு ராஜாவே அவர் சீக்கிரம் வருவேன் என்றார் வந்திடுவாரே அவரை நம்பி வாங்க என்றோ இன்பம் தாங்க அவரை நம்பி வாங்க என்றோ இன்பம் தாங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க சின்ன பிள்ளை பாடுறேன் நல்லா கேளுங்க கேட்டதை மறக்காம செஞ்சு பாருங்க சின்ன பிள்ளை பாடுறேன் நல்லா கேளுங்க கேட்டதை மறக்காம செஞ்சு பாருங்க நாட்டுப்புற பாட்டு உன்னை பாட வந்தேங்க நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்ல வந்தேங்க தந்தானே தானே தன தந்தானே நான் நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம் நமக்காயாவையும் செய்திட வந்தார் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம் அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம் மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம் அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஒரு
வாழும் பிள்ளைகள் மத்தியில் வாழும் பொறுப்புள்ள மனைவியின் கஷ்டத்தை கண்டு பொறுப்பற்ற வாழ்க்கையை பொறுப்புள்ள வாழ்க்கையாக மாற்றிய இந்த பையன் என்னன்னா டிவி பார்த்துன்னு இருக்கான், எல்லாம் எங்கேயாவது ஊர் சுத்த போயிடுறான். இந்த பொண்ணு என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுருக்கு. என்னன்னா என் காசை தேடி தேடி குடிச்சுன்னு இருக்கான். என்ன தான் பண்றது? எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும்டா. இன்னைக்கு எங்கே போகலாம்? பீச்சு இது டீ கடைக்கு போகலாமா இல்லை பீச்சுக்கு போகலாமா? எப்பவுமே போறோமே அந்த டீ கடைக்கே போலாம் வா. போலாம் வா. காட்சி 3. டீ குடிச்சது செம்மையா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸை போடுவோம். இந்த பக்கம் நல்லா இருக்கா இல்லை இந்த பக்கம் நல்லா இருக்கா? இங்க ஃபுல்லா கிளார் அடிக்குது, அந்த பக்கம் போவோம். இங்க நல்லா இருக்கா இல்லை இங்க நல்லா இருக்கா? இங்கேயும் சரியில்லை, அந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் நல்லா இருக்கா இல்லை இந்த பக்கம்? இங்க எடுப்போம். இந்த போட்டோவில் நம்ம நயன்தாரா மாதிரி இருக்கோம்ல, இதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட போடுறோம், லைக் ஆள்றோம். காட்சி 4. செம்ம சரக்குடா. காட்சி 5. இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது. ஏங்க என் காசையே திருடி குடிச்சிடுறீங்க. நான் ஒரே ஒரு மனுஷி, நான் மட்டும் என்னங்க பண்ணுவேன்? நான் மட்டும் வேலைக்கு போறேன், நீங்க ஏன் வேலைக்கு போல? ஓவரா பேசாதடி. சீ போடி. நான் என்னங்க பேசுனேன்? ஓவரா பேசாத சொல்றேன்ல. அம்மா ஏங்க என்ன அடிச்சீங்க? நீ என்ன எதிர்த்து பேசுற? இரு, ஒரு கட்டிங் போட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன், இருடி. காட்சி 6. என்னம்மா சுப்பாம்மா, நேற்று வீட்டில் ரொம்ப சத்தமா இருந்தது. அது ஏங்க கேட்குறீங்க? வீட்டில் அந்த என் பையன் வந்து டிவி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுத்த போயிடுறான். என் பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்குது. அந்த மனுஷன் என்னன்னா என் காசை தேடி தேடி குடிச்சுன்னுக்குறான். அச்சோ, இப்படிலாம் நடக்குதாம்மா? ஃபஸ்ட்டு என் குடும்பம் இப்படிதாம்மா இருந்தது. என் புருஷனும் இப்படிதாம்மா இருந்தாங்க, என் பசங்களும் இப்படிதாம்மா இருந்தாங்க. நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி அழுதம்மா, கஷ்டப்பட்டம்மா. யாருவா அவர் வேற யாரும் இல்லைம்மா, உனக்காகவும் எனக்காகவும் சிறுவில மரத்தை ஏசப்பாதாம்மா. அப்படியா? எனக்கும் செய்வாரா? கண்டிப்பா செய்வாருமா. சரி வாம்மா, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, என் குடும்பத்தில் அற்புதம் செஞ்ச மாதிரி ஏசப்பா, சுபாக்கா குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. அவங்க குடிகார புருஷனை மாற்றுங்க ஏசப்பா, அவங்க பசங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அம்மா, இனிமே நான் உங்களுக்கு வேலை செய்கிறேம்மா. இனிமே நான் உங்ககிட்ட நல்லா நடந்துப்பேம்மா. சரி அம்மா. இனிமேல் நான் வெளியே சுத்த மாட்டேன், டிவியை பார்க்க மாட்டேம்மா. சரி. இனிமே நான் குடிக்க மாட்டேன்டி, நான் உனக்கு சம்பாதிச்சு காசு தரேன்டி. சரி. இந்த மாதிரி எங்க வாழ்க்கைய மாத்தினவரு இனிமே உங்க வாழ்க்கைய மாற்றுவாரு. ப்ராக்டிஸ் பண்ணல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிள்ளைங்க இதை வந்து பழகினாங்க. அநேக பிரச்சனைகள், சூழ்நிலைகள்
மழைகள் நிறைய நமக்கு சபை வந்து அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் இருந்து நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய போராட்டத்தோடு கூட தான் இந்த நாடகத்தெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நிறைய காரியங்கள் சரியாக செய்ய முடியல. காரணம் நமக்கு இயற்கை சூழ்நிலை சாதகமாக இல்லை. அதே நேரத்தில் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய பரீட்சை நேரம், அவங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதணும், எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு இதுக்கு இடையிலேயே வந்து அவங்க நேரத்தை செலவு பண்ணி அவங்க கற்றுக்கொண்டு இந்த நாளில் உங்கள் முன்பாக நடித்து காண்பித்திருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே கிளாஸ் நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகள். இதில் ஒரு பிள்ளையோடைய சாட்சி கேட்கலாம். ஏனென்றால் அது வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நான் அவங்கள இங்கே மேடைக்கு வர வச்சு சொல்லலை. கொஞ்ச நாட்களாக அந்த பிள்ளை இந்த சண்டே கிளாஸ்க்கு வரல. நிறைய பிள்ளைகள் இந்த சண்டே கிளாஸ்க்கு வந்து நிறைய பேர் நின்று போயிருக்காங்க. இங்கே வரும் பொழுது அவர்களுக்கு அநேக ஒழுக்கமுள்ள காரியங்கள் அந்த சண்டே கிளாஸில் வேதத்தினுடைய அடிப்படையில் பரிசுத்த வேத புத்தகத்தில் ஒழுக்கமான காரியங்களை அவங்களுக்கு கதைகளாக சொல்லி அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க. அப்படி சில மாதங்களாக ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளை தொடர்ந்து வந்துட்டு இருந்த பிள்ளை நின்று போயிட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் கூட இவங்கெல்லாம் ரொம்ப படிக்கல. எத்தனாவது படிக்கிறா பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. அதில் 6ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை அதோடு கூட பழகிற இன்னொரு பிள்ளையோட சேர்ந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். இன்னொரு பொண்ணு கூட அந்த பிள்ளைகிட்ட பார்த்தீங்கன்னா அவள் சின்ன வயசுலேயே இப்போவே அவளுக்கு இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ரீல்ஸ் போடுறது எப்படி, இன்ஸ்டாகிராமில் அது எந்த ஆப்பிலெல்லாம் போயிட்டு என்னென்னலாம் பண்ணோம், ஏதேதோ காரியங்கள் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளையினுடைய ஆட்டிடியூட் மாறும்பொழுது அவங்க அம்மா அப்பா கவனிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சண்டே கிளாஸ்க்கு நாங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு, கீழே உட்காருங்க பெரியவங்க, கீழே உட்காருங்க. ஏனென்றால் இது வந்து மத சம்மந்தப்பட்டது காரியங்கள் இருக்கிறபடினால நீங்கள் வந்து கிறிஸ்டின் இதை பற்றி சொல்லித்தரீங்க, அதனால் பிள்ளைங்களை வந்து மதம் மாற்றுறீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி அக்கம் பக்கத்தில் அந்த பிள்ளைய அனுப்பாமல் வச்சுருந்தாங்க. அனுப்பாமல் வச்சுருந்ததுனால அந்த பிள்ளை தான் கூட படிக்கிற பிள்ளையோடு சேர்ந்து தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களை இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கற்றுக்கொண்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைத்தனப்படுத்தினால அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. அதை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கவனிச்சதுக்கப்புறம், நீ பேசாமல் ஒழுங்கா நீ சண்டே கிளாஸ்க்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்காக நான் அந்த பெற்றோருக்கு நன்றி சொல்கிறேன். இதனுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லி கடைசியில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க, ஏன் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனால் மட்டும் இல்லை மற்ற அநேக பாவ பழக்கங்களில் சிக்கிக்கொள்கிறாங்கன்றது குறித்து கடைசியில் நம்ம ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் ட்ராமா ஒன்று பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சிறு வீடியோ கிளிப்பிங் பார்க்க போகிறோம். சவுண்டு இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் பூமியிலே ரட்சகர் இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத யாரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் உலக ரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜாக் மாதிரி இல்லாமல் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் பரலோகம் நரகம் என்கு ஒன்று இருக்கிறது என்பதை இதுபோல் அநேக பணங்களை செலவு செய்து நடன நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இப்படி ப்ரொஜெக்டர் மூலமாகவும் உங்களுக்கு இந்த படங்களை காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒருவேளை யாரும் இங்கே இருக்கிறவங்க நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அப்படி ஒருவேளை போகும் பொழுது எனக்கு ஏன் சொல்லலை, எனக்கு ஏன் இயேசு குறித்து சொல்லலைன்னு யாராவது சொல்லும் பொழுது நிச்சயமாக அன்று உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டினது எல்லாமே அங்கே பரலோகத்தில் ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட்டு இருந்தோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இது எங்களுடைய தவறு இல்லை என்று சொல்லி நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் யாரும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய ஜென்ம பாவங்களையும் கர்ம பாவங்களையும் நீக்கி சொர்க்கத்துக்கு போகிற வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று எழுதியிருக்கிறது. வழி என்றால் எதற்கு வழி? சொர்க்கத்துக்கு போகிற வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யார் மேலே இருக்கிற கோபத்தினாலேயோ யார் மேலே இருக்கிற கசப்பினாலேயோ எனக்கு இயேசு வேண்டாம் என்று நாம் சொல்லுவோமானால் நம்முடைய ஆத்மாவை நாம் தான் நஷ்டப்படுத்தி கொள்ளுவோம். யாவரையும் மன்னித்து யாவரையும் ஏற்றுக்கொண்டு நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழும் பொழுது நிச்சயமாக சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். இப்பொழுதும் கூட கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சில பாடல்களை இணைத்து ரீமேக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பாடலுக்கு நடனமாட வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்
உலக ரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையுடைய பெண் பிள்ளைகள் இப்பொழுது வருவாங்க. அழகாக முன்னில் வந்தாரே, நீ கதையெல்லாம் மூட்டை கட்டி திற வச்சாரே. எனக்கு புரியல, சொல்ல தெரியல, கனவா நினவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனால அழகாக முன்னில் வந்தாரே, என் கதையெல்லாம் மூட்டை கட்டி திற வச்சாரே. எனக்கு புரியல, சொல்ல தெரியல, கனவா நினவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனால ஒரு தத்தரி கிடப்பா ராஜவாசனா, ஒரு தத்தரி கிடப்பா ராஜவாசனா, ஒரு தத்தரி கிடப்பா ராஜவாசனா. பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். புல்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. கட்டி கட்டி பம்பரமா சுத்துவோம், தலைவன் வரலாற புறெல்லாம் சுத்துவோம். சின்ன வயசுல, அதாவது இந்த பிள்ளைங்கள்லாம் பிறந்தது, அவங்க அம்மா இருக்காங்க, பிறந்தது இந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சகோதரிக்கு அந்த இரட்டை பிறவி பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளுமே வந்து சண்டே கிளாஸில் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து இன்றைக்கி இவங்கெல்லாம் சண்டே கிளாஸ் ஸ்கூல் எடுக்கிறாங்க, டீச்சராக இருக்காங்க. இந்த பாப்பா வந்து நந்தியம்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க, செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க காகிதம் இல்லத்தில். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக VBS மூலயமா இந்த மகள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி கர்த்தரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவங்க ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராகவும் இப்போது அங்கே நந்தியம்பாக்கம் பகுதியில் இவங்க தான் சண்டே கிளாஸ் டீச்சராக அங்கே பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் என்கரேஜ்மெண்ட். நன்றி. இப்பொழுது கூட காணிக்கை பகுதி ராஜா அவர்கள் காணிக்கை பாடல் பாடுவாங்க. குமாரன் தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னையால வந்தவர் என் நேசகுமாரன், என் நேசகுமாரன். முதல்ல எல்லாரும் உட்காருங்க. புஷ்பமே சாரோனின் ரோஜாவர் லீலி புஷ்பமே, அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது, அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், திரும்ப நீர் 1000 மடங்கு தந்து நடத்தும். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அப்படியே நீ நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமாரி மடியிலே குழந்தை இயேசு
அவருடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த மியூசிக் வழியாக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனையும் இப்படிதான் தனக்காக அடிமைப்படுத்தி கொண்டிருக்கான்.
பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற உலகத்தை மீட்க இயேசு கிறிஸ்து வந்தார். சாவுக்கு அதிகாரியான பிசாசை தன்னுடைய சாவினாலே மரணத்தினாலே ஜெயித்து மடுமக்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்து வந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் கருப்பு நிறத்திலேயும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பாடு வெள்ளை இருதயமும் உள்ளமும் சிந்தனையும் பரிசுத்தமாய் மாறுகிறது வெள்ளை நிறத்திலேயும் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்.